மகாயனா கல்லூரி தெல்லிப்பளை. இங்கு நான் சித்திரப்பாட ஆசிரியராக 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் இங்கே கல்வி கற்பிக்க வந்துள்ளேன். எனக்கு ஏஎலுக்காக வகுப்புகள் தரப்பட்டுள்ளது. அந்த வகையிலே அந்த தரப்பட்டுள்ள ஏஎல் மாணவர்களை 3 பேராக இருந்தாலும் தயார்படுத்தி இங்கு மாபெரும் ஓவிய கண்காட்சி ஒன்றை என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஓவியங்களை வரைந்து கண்காட்சிக்கு வைத்துள்ளேன். அந்த வகையிலே இதற்காக அதிபர், இந்த பாடசாலையினுடைய சமூகம் அனைவரும் மிகவும் ஒத்தாசையாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த ஓவிய கண்காட்சிக்கு உதவியுள்ளார்கள். அந்த வகையிலே இங்கு வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் மரங்களை பாவித்து பிரேம் தயாரிக்கப்பட்டு அந்த பிரேமிலே துணிகள் அடித்து அந்த துணியில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. மிகவும் பெருசாக சிறப்பாக வரையப்பட்டுள்ளது. சின்ன கற்பித்தல் சாதனங்களை பெரிதாக வரைந்து காட்டி மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய இலகுவான ஒரு உத்தியை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதிவியூ சொந்தங்களே, நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை மகாஜனா கல்லூரியில் ஓவிய கண்காட்சி நடக்குது. இந்த ஓவிய கண்காட்சி உண்மையிலேயே சிறு மாணவர்கள் முதல் பெரிய மாணவர்கள் வரை அனைவரும் தங்களுடைய அந்த சித்திர ஓவியத்தை வரைந்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலே இந்த ஓவிய கண்காட்சி என்பது அங்கே இருக்கக்கூடிய சித்திர ஆசிரியர் தனிப்பட்ட முயற்சியில் புதுவிதமாக அந்த பாடசாலையில் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் ஒழுங்கு செய்யப்பட்டு தன்னுடைய மாணவர்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்து உண்மையிலே இவ்வளவு பெரிய ஒரு ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விடயமில்லை. அவர் கூறியிருக்கிறார், தான் இப்பொழுது 4 மாதங்கள் தான் இந்த பாடசாலைக்கு, ஆனால் இவ்வளவு தனக்கு ஆதரவு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்று கூறியிருக்கார். உண்மையிலேயே அந்த மாணவர்கள் இந்த ஆசிரியரோடு ஒத்துழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆசிரியருக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆசிரியர் மிகவும் மாணவர்களோடு மகிழ்ச்சியாக நண்பர்களாக பழகி அவர்களுடைய வினைத்திறனை இங்கே வெளிக்கொணர்ந்திருக்கின்றார் என்பது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஓவிய கண்காட்சியை 3 நாள் நடத்துவதற்கு ஒரு பாடசாலையிலே அந்த பாடசாலையினுடைய சமூகம் சம்மதிச்சிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். நாங்கள் இந்த இடத்துல அதை பாராட்டிக் கொள்ளணும். பாடசாலை அதிபராக இருந்தாலும் சரி, ஏனைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் புதிதாக வந்த ஒரு ஆசிரியர் இப்படியான ஒரு கண்காட்சியை முன்மாதிரியாக செயற்படுத்துவதற்கு பாடசாலை சமூகம் சம்மதித்ததற்கு நாங்கள் பாராட்ட வேண்டும். மிகப்பெரிய ஒரு கண்காட்சியாக நடந்து அது 4வது நாள் நடைபெறுவதற்கும் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கார விஷயம், ஒரு வெற்றிக்கான ஒரு விஷயம். இதுபோன்று எல்லா பாடசாலைகளிலும் எல்லா மாதிரியான வினைத்திறன் செயற்பாடுகளுக்கு அங்கீகாரம் அளித்து அதை நடாத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இங்கே இந்த ஓவிய கண்காட்சியில் சிறுவர்களுடைய சின்ன சின்ன ஓவியங்களும் சரி, கலர் தீட்டப்பட்ட சின்ன சின்ன சித்திரங்கள், அதை விட உயர்தரம் படிக்கின்ற மாணவர்கள் மிகப்பெரிய மரப்பலகையில் ஃப்ரேம் அடித்து அதில் துணியில் தங்களுக்கான ஓவியங்களை வரைஞ்சி அதை காட்சிப்படுத்தி இருக்கிற மிக அழகாக இருக்குது. அதை இது எங்களோட பள்ளிக்கூடத்தின் நிறுவனரை நான் முன்னுவராக கலரின் மூலம் தாக்கிவிட்டேன். அதன் மூலம் கொஞ்சம் நான் கைக்கு கற்றுக்கொண்டேன். இது இப்போ நான் கடைசியாக கையில் ஞாபகப்படுகிறது. இது பழைய காலத்தை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சிந்தனையில் நான் கண்காட்சியின் மூலம் தலைமுறை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து டிமின்சியா சிவானந்தன். நான் மகாயனா கல்லூரியில் 2023 பேட்ச் படித்தேன். இது வந்து கண்காட்சியை பொறுத்து சார் என்ன செஞ்சு தர சொல்லுது. இது பாடப்புத்தகத்தில் இருக்கிற பேயோட்டின் மகளண்ட ஓவியம். இது ஒரு இருட்டை பிரதிபலிக்கிறது. அதாவது அந்த அவன் முகத்தில் பயத்தை காட்டுறதா இந்த ஓவியத்தை வரைந்தவர். அதே மாதிரி நாங்கள் கீறி பார்த்த இது நாங்கள் திறமையை வளர்க்குறதுக்காண்டி இது கீறி பார்த்த ஓவியம். இது சாரால் எங்களுக்கு சொல்லி தந்து ஊக்குவிச்சவர் சார் எங்களுக்கு. இதை நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சினாங்க. இது வந்து துணியில் ஆயில் பெயிண்ட் பயன்படுத்தி இந்த ஓவியத்தை செஞ்சினாங்க. நான் மகாயனா கல்லூரியில் கேட்கின்றேன். ஒரு சித்திர கண்காட்சிக்காக படங்கள் வரைந்துள்ளோம். முழுக்க முழுக்க மரத்தில் ஃப்ரேம் அடித்து வெள்ளை துணி போட்டு கீரை பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். இந்த படம் மற்றது இந்த படம் இது பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கோம். மிக்கி மவுஸ் சிறுவர்ல இருந்து பெரியவர் வரையும் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ள பயன்படுத்தி இருக்கிறீங்க? பயன்படுத்தியிருக்கின்றேன். லெவல் சீலிங் அடிக்கிற லெவல் சீட் பயன்படுத்தியிருக்கின்றேன். மரத்தால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஒரு நாள் எடுக்கப்பட்டுள்ளது. என் பேர் வந்து அபினாஷ். இது ஆயில் பெயிண்டில் செய்த வறமையை பற்றி காட்சி. 2 நாள் 2 நாள் இது அந்த வறமையை பற்றி தாய்தாப்பன இழந்த பிள்ளைகள்